இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள், திருப்பலியினில் கலந்திட பரமனில் நிறைந்திட கூடுங்கள் கூடுங்கள், இன்று இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள், திருப்பலியினில் கலந்திட பரமனில் நிறைந்திட கூடுங்கள் கூடுங்கள். பஸ்காவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போ அவரது பெயரால் கூடிடுவோம், ஒருமையுடன் பலி அர்ப்பணிப்போம். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர் அமைதி நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர் அமைதி நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர் அமைதி நம்பிக்கையும் என்றென்றும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடுவிடாதேயும் தீயாமையினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதி முதல் என்றென்றும் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூவுலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, அன்பு திருமகன் மனிதனத்தை புதுப்பிக்கவும் மீட்கவுமாக எங்களுக்கு தயவு கூர்ந்தருளிய
மறைபொருட்களை நிறைவேற்ற நாங்கள் வலுவற்றானும் எங்கள் வலுமை போக்கி எங்களை வல்லவராக்கியருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். ஆண்டவரே என் அரசேயும் புகழை என்றும் பாடிடுவே. சர்வேசாவும் திருநாமம் போற்றிடுவே நான் எந்நாளும். ஆண்டவரே புகழ் பாடி அனுதினமும் உம்மை வாழ்த்திடுவே. ஆண்டவர் மகிமை நிறைந்தவரும் மிகவும் புகழ்ச்சிக்குரியவரும் தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவிக்கும் புகழென்றும் ஆதியிலே போலாகும் புகழ் ஆமென் ஆமென் என்றென்றும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, முதன்பின் நறுமணம் எங்களில் வீசவும் முதன்மை ஞானம் எங்கள் ஆன்மாக்களை ஒளிர்வைக்கையும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தள்ளி வரும் திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பேர்களும் நலன்களும் நிறைந்து முடிசூடி நிற்கும் திருச்சபையில் மெய்டைவிடாமல் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களை தகுதியுடையராக்கியருளும். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசா மெசியா தாழ்மையோடு உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீதானெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீதான் வழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவதும் அதியுன்னதரே உமது திருப்பெயரை போற்றுவதும் மேலானது. அனைத்திற்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்று அளிக்கின்றீர். நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை ஆதி முதல் என்றென்றும் ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசா மெசியா தாழ்மையோடு உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீதானெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீதான் வழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் உடல்களை அர்ப்பிப்பவரும் ஆன்மாக்களை மீட்பவரும் இறைதாளும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் மக்கு புகழும் நன்றியும் ஆராதனை செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென்.
வாழ்கின்ற சர்வேஸ்வரனை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள். சர்வேசானே தூயவரே வல்லவரே நீர் தூயவரே அமரரே நீர் தூயவரே எங்களில் அமர்ந்தருளும். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை. சர்வேசானே தூயவரே வல்லவரே நீர் தூயவரே அமரரே நீர் தூயவரே எங்களில் உமதரும் பொழிந்தருளும். ஆதி முதல் இன்றென்றும் ஆமென். சர்வேசானே தூயவரே வல்லவரே நீர் தூயவரே அமரரே நீர் தூயவரே எங்களில் உமதரும் பொழிந்தருளும். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. புனிதர்களில் மனமோந்து வாழும் தூயவரும் ஒருதற்குரியவரும் வல்லவரும் அவருமான ஆண்டவரே, முதியல்வுக்கேற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசிரளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூய ஆவியாய் இறைவா என்றென்றும் ஆமென். எங்கள் ஆண்டவராய் இறைவா, வாழ்வழிப்பு தெய்வீகமான உம்முடைய கட்டளையில் இனிய குரலை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியை ஒளிர்வித்தருளும். அவை வழியாக ஆன்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமல் மெய்ப்புழவும் முது கருணையாலும் ஆசியாலும் எங்களுக்கு உதவி அளித்தருளும். தந்தை மகன் தூய ஆவியாய் இறைவா என்றென்றும் ஆமென். சகோதர சகோதரிகளே, புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம். மிஸ்ஸியா உம்மை ஆசீர்வதிப்பாராக. எனவே கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழலுகோர் ஆகியோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் உள்ளத்தில் இனிதொரு செய்தி பதும்பி வழிந்து நிறைகிறதே. இடதும் கோல் போராகின்றது. தந்தை திருமகன் தூய ஆவி மூவர்க்கும் புகழுண்டாகட்டும். ஆதி முதல் இன்றாகட்டும்.
நாள் வரை என்று அவ்வாறாகுக. ஆமென். அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா 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 பாடுகிறேன் நான். அல்லேலூயா அல்லேலூயா. சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆன்மாவோடுடனும். புனித மார்க் அறிவித்த நம் ஆண்டவராய் இயேசுவின் பரிசுத்த நற்செய்தி. நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கடிந்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். இறையேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபை உயிர்ப்பு காலத்தினுடைய 7வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றது. இன்று நாம் வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதியும் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு தோன்றி திருத்தூது பணிக்காக அவர்களை இந்த உலகெங்கும் அனுப்பிய அந்த நற்செய்தி பகுதியை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். இந்த மார்க் நற்செய்தி 16வது அதிகாரம் 14 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது திருத்தூதர்கள் எவ்வாறு திருத்தூது பணிகளிலே ஈடுபட வேண்டும், எதற்காக ஈடுபட வேண்டும், அதனால் கிடைக்கின்ற பயன்கள் என்ன என்பதையெல்லாம் இந்த பகுதி சுட்டிக்காட்டும். நான் உங்களோடு 2 மிக சிறிய சிந்தனைகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். முதலாவது சிந்தனை என்பது, இறுதியாக திருத்தூதர்கள் பந்தியில் அமர்ந்திருந்த போது இயேசு அவர்களுக்கு தோன்றினார் என்று மார்க்கு 16வது அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறு சொல்லும். இயேசுவுக்கும் உணவுக்கும் பல தொடர்புகள் உண்டு. விவிலியம் முழுவதும் இயேசு பல வேளைகளிலே உணவு அருந்துகின்ற நிகழ்வுகளும் உணர்வு அருந்துகின்ற வேளைகளே செயல்படுத்துகின்ற அரும் அடையாளங்களும் நிகழ்வுகளும் வெளிப்படுத்தல்களும் நாம் விவிலியத்திலே காண கிடக்கின்றது. ஒரு சிலவற்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இயேசு செய்த முதல் அரும் அடையாளம் என்பது கானாவூர் திருமண வீட்டிலே. அது பந்தியிலே உணவு அருந்திய போது அங்கே திராட்சரசம் தீர்ந்ததால் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அவர்களுக்கு திராட்சரசத்தை பரிமாறிய இயேசுவை அந்த கானாவின் கல்யாண வீட்டிலே நாம் பார்க்கின்றோம். இது யோவானுடைய நற்செய்தி 2வது அதிகாரம் 1வது வசனம் முதல் உள்ள அந்த பகுதிகளிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. 2வது, பாவிகளை தேடி சென்ற வந்த நான் என்று சொல்லி பாவிகளோடும் பலகீனரோடும்
இறைவன் உணவருந்திய நிகழ்வை மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை உள்ள வசனங்கள் இதை தெளிவுபடுத்தும். மூன்றாவது, இயேசு இரவுணவின் போது பந்தியில் இருந்து கொண்டே தனது உடலையும் இரத்தத்தையும் மக்களுக்காக உணவாகவும் பானியமாகவும் கொடுத்த அந்த பெசகா விருந்தை நாம் லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 14வது வசனத்திலே நான் வாசித்து கேட்கின்றோம். இதை அனைத்துமே இறைவன் பந்தியில் இருந்து கொண்டு உணவை பிறருக்கு பகிர்ந்து கொண்டு அளிக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகள். பந்தி என்பது ஒரு ஒற்றுமையின் அடையாளம். பந்தி எப்போதும் ஒரு பகிர்தலின் கொண்டாட்டமாகவே அமைகின்றது. பந்தி எப்போதும் ஒரு இறை வெளிப்படுத்தலின் நேரமாகவே அமைகின்றது. பந்தி எப்போதும் அன்னத்தோடு அன்பையும் பரிமாறுகின்றது. எனவே இந்த பந்தி என்பது பல உண்மைகளை வெளிப்படுத்துகின்ற பந்தி. எனவேதான் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் ஒன்றாக கூடி பந்தியில் இருந்து உணவருந்துகின்ற வேளையிலே அவர்களுக்கு தோன்றி இந்த வருகின்ற இறை வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றார். இன்று திருச்சபையில் இந்த பந்திக்கும் நாம் எப்போது அர்ப்பிக்கின்ற இந்த திருப்பலிக்கும் தொடர்பு உண்டு. இந்த திருப்பலி என்பதும் இறைவன் நமக்காக ஒருக்குகின்ற ஒரு பந்தி, உணவின் அன்பின் விருந்து. இதில் நாம் பங்கு கொள்ளும் போது இறைவன் நம்மோடு தனது அன்பை வெளிப்படுத்துகின்றார். அவரது உறவை நம்மோடு புதுப்பிக்கின்றார். அவரது இறை வெளிப்படுத்தல்களை இங்கே இறைவன் நமக்காக தருகின்றார். எனவே பக்தியோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கு கொள்ளுவோம். இரண்டாவது ஒரு செய்தி, இந்த வேளையிலே இறைவன் அப்போஸ்தலர்களை பார்த்து இவ்வாறு சொல்லுகின்றார். மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் இவ்வாறு சொல்லும்: நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இறைவன் கொடுக்கின்ற கட்டளை. இது ஒவ்வொரு அப்போஸ்தலனும் உகந்தது என்பது நமக்கு தெரியும். இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கம் தனது திருச்சபையின் நற்செய்தி பணி என்னும் ஏட்டிலே இவ்வாறு சொல்லும்: நற்செய்தி அறிவிப்பதை பயணம் செய்கின்ற திருச்சபையின் இயல்பான பணி என்று. எனவே நற்செய்தி அறிவிப்பதற்காகவே திருச்சபை நிலை நிற்கின்றது. எனவே இனியும் அதை தொடர்ந்து இந்த திருச்சங்கம் சொல்லி வைக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் திருத்தூதராக அனுப்பப்பட இருக்கின்றவன் என்று. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பல வேளைகளிலே நாம் எதற்காக திருத்தூது பணி செய்ய வேண்டும் என்று நாம் சிந்திப்போம். அதற்கான ஒரு பதிலையும் இறைவன் நமக்காக மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை இவ்வாறு சொல்லுகிறார்: நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் என்று. எனவே மீட்பு பெறவே இந்த நற்செய்தி திருத்தூது பணி நடைபெறுகின்றது என்பதை நாம் நமது மனதிலே கொள்ளுவோம். இதனால் கிடைக்கின்ற பலன்கள் என்ன என்று நாம் எண்ணி பார்த்தால், மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லும்: என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது தீங்கிழைக்காது, உடல் நலமற்றோரை குணமாக்குவர் என்று. எனவே இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் நாம் சாட்சிகளாவோம். நமது திருவிவிலியமும் நமது இந்த திருப்பலியும் இவ்வாறு இங்கு விளம்பப்படுகின்ற பந்தியிலே விளம்பப்படுகின்ற திவ்ய நற்கருணையால் ஊட்டம் பெற்ற ஒவ்வொரு மனிதனும் சென்று வாழுங்கள் என்று சொல்லி இறுதியிலே மக்களை ஆசீர்வதித்து அனுப்புகின்ற இந்த திருவிருந்து, இதிலே நாமும் பங்கு கொள்ளுவோம். இந்த திருவிருந்து நம்மையும் இறைவனுக்கு சாட்சியாக வாழ நம்மையும் அழைக்கின்றது. இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு கலந்து கொண்டு இறையருளை வேண்டி இறையருளை பெற்று இறை வெளிப்படுத்தல்களோடு நமது வாழ்விலே சாட்சிய வாழ்வு வாழ நாம் முன்வருவோம். அதற்காக இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இறைவன் எப்போதும் நமது துணையாக நிற்கட்டும். ஆமென். நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் நின்று ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே எங்கள்
மன்றாட்டை கேட்டருளும். வழியும் உண்மையும் வாழ்வுமான மெசியாவே, முதுவிற்தெழுதலை நினைத்தாக மகிழும் எங்களை இருள் நின்று ஒழிக்கும், பொய்மை நின்று வாய்மைக்கும், சாவி நின்று சாகாமைக்கு வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இழிவின் அடையாளமாகிய சிலுவையை முதுவிற்தெழுதலால் மாட்சியின் சின்னமாக மாற்றிய ஆண்டவரே, எங்கள் உடலை அதன் எழு உணர்ச்சிகளுடன் சிலுவையில் அறையவும், எங்கள் ஆன்மாவை உமக்கு அர்ப்பணித்து முடியில்லா வாழ்வை கண்டடையவும் எங்களுக்கு வரமரல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்த்தெழுதலின் மாட்சிக்கு இறைமக்களை வழிநடத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் எங்கள் ஆன்மீக மேய்ப்பர்களை ஏராளமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயால் தவிப்போர்களும் வறுமையில் வாடுவோரும் உண்மையின் பொருட்டு துன்புறுவோரும் உடைய மாட்சிமிக்க உயிர்த்தெழுதலையும் விண்ணக பேன்ப வாழ்வையும் நினைவூர்ந்து நல்ல ஓட்டம் ஓடவும் விசுவாசத்தை காக்கவும் வரமரல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருப்பலியில் ஆர்வமுடன் பங்கு கொள்ளவும் எங்கள் வாழ்வுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் காரணமாகிய திருவுடல் திருத்தத்தை தகுதியுடன் பெற்றுக்கொள்ளவும் எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் அனைவரும் நம்மை நம்முள் ஒருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஒப்பு கொடுப்போம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உம்மை நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம். உமது அருள் வரங்களால் எங்களை நிரப்பியருளும். உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உம்முடைய அருளும் ஆசியும் கருணை பெருக்கால் நீர் தேர்ந்தெடுத்த மந்தியான மக்கள் அனைவருடைய கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் காரணமாவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கைவித்தலுக்காக தலைவணங்கி ஆசிரியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய மெசியா கொடும்பாடுகள் பட்டு மீட்டுக் கொண்ட மந்தியாகிய கத்தோலிக்க திருச்சபை உடையதே. இறையல்பில் உம்முடன் ஒன்றாயிருக்கும் தூய ஆவின் அருளால் உண்மையான குருத்துவ நிலைகள் கைவைத்தல் வழியாக வழங்கப்படுகின்றன. விசுவாசிகளுக்கு ஆன்மீக பணிபுரிய தூய சபையாய் உடலில் சிறந்த உறுப்புகளாக எளியோரும் வலுவற்றோருமான எங்களை நீர் மது கருணை பெருக்கினால் தகுதியுடையராக்கினீர். ஆண்டவரே, முதலால் எங்களை நிரப்பி மது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உம்முடைய இரக்கവും அருளும் எங்கள் மீதும் நீர் தெரிந்தெடுத்த மக்கள் மீதும் இருப்பதாக. கருணை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை எங்களின் ஒப்புரவாக்கு நீ நிறை நற்சலால் வாழ்நாள் முழுவதும் மை தகுந்தவாறு மனமிழச் செய்ய எங்கள் மீறல் கூர்ந்தருளும். மக்களை விடாமல் புகழும் மகிமை நன்றியும் ஆராதனை செலுத்த எங்களை தகுதியுடையராக்கியருளும். தந்தை, மகன், தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும் ஆமென். திருமுழுக்கு பெற்று வாழ்வின் அடையாளத்தால் முத்திரையிட பெற்றவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் இம்மறைவிரல்களில் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவரில் நான் திடமாய் நம்பிக்கை வைத்தேன். ஈசோ மெசியாதம் திருமுழு திருரத்தம் பலிபீடத்திலோ நேசபையில் தொடரணுகிடுவோம். அனைவரும் ஒன்றாய் திருமுன்னே வானவரணியோடு சேர்ந்திலே பாடுவோம் இறைவன் பரிசுத்த பரிசுத்த என்று பரிசுத்த. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூயாவிக்கும் புகழென்றும் இறைவனை தவளா கன்னி மரியாவை பணிவுடன் நினைத்திடுவோம். புனிதமாமி பலியே ஆதிரே போலின்று நீக்கும் ஆமேனா ஆமே. மகனின் காதர்களே, ஒரே மைந்தன் நண்பர்களே, உலகம் அமைதியுற நீங்கள் ஜெபித்திடவே. அனைவரும் ஒன்றாய் பாடிடுவீரே ஆமென் ஆமென்.
மறைசாட்சியருடனும் முத்தர்கள் தம்முடனும் மர்த்தோமாத்தனையே நினைவோம் இப்பலியே. ஆண்டவர் நம்முடன் இருக்கின்றார். மன்னவராம் இறைவன் நம்முடன் இருக்கின்றார். யாக்கோபின் இறைவன் நம்முடன் இருக்கின்றார். சிறியோர் வலியோர் அனைவரும் ஒன்றாய் துயிலுருகின்றனரே உமது உயிர்த்தெழுதலினார் உயிர்த்தெழும் உறுதியுடன் உரைகிறார் இறந்தோர்கள் உயிர் பெற்றெழுந்திடவே. இறை முன்னிலையில் கதவை திறவின்றென்றும் நோக்கும் வேண்டுதலும் முந்திடும் கொள்ளவுமா எல்லாம் வல்லவரும் தந்தையுமாகிய ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றோம். காண்பவே காணாதவே யாம் படைத்தவரை விசுவசிக்கின்றோம். சர்வேஸ்வரனே சுதனம் படைப்புகள் அனைத்திற்கும் முன்னே முதலாக ஜெனித்தவரும் ஒரே ஆண்டவருமான ஈசோ மெசியாவில் விசுவசிக்கின்றோம். இவர் இவங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவினின்று ஜெனித்தவரும் ஆனால் படைக்கப்படாதவருமே. இவர் மெய்ய கடவுள் என்றும் மெய்ய கடவுளும் பிதாவுடைய பொருளுமானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியால் கன்னிமரியின் உடலெடுத்து மனிதரானார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். எழுதப்பட்டிருந்தது போல மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். மரித்தவரையும் ஜீவரையும் நடுத்தீர்க்க வரவிருக்கின்றார். பிதாவினின்று புறப்படும் சத்தியாத்மாவும் உயிரிழப்பவருமான ஏக பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றோம். ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கின்றோம். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞான ஸ்நானத்தையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவத்தையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது புகழை பாட உம்மை வல்லவராக்குவாராக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. பிதாபிதாக்களுமாயிருமான நம் தந்தையர்கள் குருக்கள் தியாக்கன்கள் ஆகியோர் துறவியர் நம் பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆகியோரை இந்த நேர் கொண்டு மன்றாடுங்கள். மெஸ்ஸியாவின் நண்பரும் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்வுலகை விட்டு சென்ற விசுவாசிகள் அனைவரையும் நினைவுறுங்கள். மெஸ்ஸியாவின் அருளாலிப்பில் நமது உதவிக்கு மீட்புக்கும் விண்ணரசில் முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவரே ஆசிரியத்தருளும். என் சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலி என் கைகள் வழியாக நிறைவேறும்படி நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள். அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவுளத்தை நிறைவேற்ற நம்மை பலப்படுத்துவாராக. இப்பலியை அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீர் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியில் அவர் வகை கொள்வாராக. ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்கள் மீது பொழிந்த நிறைவான அருள் கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதமிசியான் திரள் திறத்தமறை பொருட்களின் பணியாளராய் எளியோரும் வாழும் பாரதங்களையும் இறக்க மீதியால் கனிவுடன் தகுதியுடையாக்கினீர். நீர் அளித்தே குடைமை இந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடு நிறைவேற்ற எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் உமக்கு புகழும் அடக்கோ நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆத்மாவுடனும். சகோதர சகோதரிகளே, மெஸ்ஸியாவின் அன்பில் நீங்கள் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள்.
நாம் அனைவரும் மனத்துயருடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணிவுடன் நின்று இங்கே நிறைவேற்றப்படுவற்றை உற்று நோக்குங்கள். பயபக்தி விட்டும் மறைப்பொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தழைத்தோங்கும்படி மன்றாடத் தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணுக்கு எழுப்பி அமைதியாக ஒரே எண்ணத்துடனும் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவர் மெசியா திருவருளும் தந்தை இறைவன் நிறையன்பும் தூய ஆவியின் நட்புறவும் நம்முடன் நிலவுக என்றென்றும். உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. யாக்கோபின் பிரபரின் இறைவா நான் பொருமன்னவரே திருமுன் நிலையே உயர்த்துகிறோம். படைப்புகளுக்கெல்லாம் ஆண்டவரா இறைவனுக்கு பலியர்ப்பிப்போ. நீதியுமானது தகுதியுமா நீதியுமானது தகுதியுமா நீதியுமானது தகுதியுமா நீதியுமானது தகுதியுமா. சமாதானம் நம்முடனே. தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா முதுமாட்சி மிமுரமே நாராணிக்குரிய திருப்பெயருக்கு எல்லா உதவிலிருந்து புகழும் எல்லா நாவுகள் நன்றியும் எல்லா படைப்பிலிருந்து வாழ்த்து முறையவனாக. ஏனில் நீர் உலகை மரல் அனைத்து எங்கனுடன் படைத்து மனிதனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர். வானூரலின் ஆயிரங்களும் வானதுரலின் 10,000ங்களும் மாட்சி திரும்பியம்மை வணங்கி ஆராதிக்கின்றன. நெருப்புதன் மேற்மிருளுமான வான்படைகள் உமது திருப்பெயரை போற்றுகின்றன. தூயோரும் இருளுமான கிருபின் சிராவுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவராகிய உம்மை ஆராதிக்கின்றன. இறை முன்னிலையில் வெகு குரலில் இடையின்றி புகழ்கீதம் இசைக்கின்றனரே ஒரு சேர இசைக்கின்றனரே ஒரு சேர. ஆண்டவரெங்கும் பரிசுத்த வல்லவர் இறைவன் பரிசுத்த வானோடு பூமி நிறைந்ததுவே நாம் புகழ் வந்த மகிமைகளால் உன்னத வீதியோசானா தாவீது மைந்தருக்கோசானா. ஆண்டவரின் திருப்பெயராலே வந்தவர் மீண்டும் மறுப்பவரும் மேன்மை பொருந்திய மன்னரவர் உன்னத வீதியில் ஓசானா ஓசானா. ஆண்டவராகிய இறைவா
விண்ணகடிகளுடன் சேர்ந்து மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேல் மறைந்திருக்கும் ஆன்மதனேனும் மோடு சரிநிகரானவரும் முடமிருந்துள்ள ஒளியும் முதலின்மையின் சாயலுமான வார்த்தை இறைவனை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். மோடினியாயிருக்குந்தரை வரைந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் அவர் தம்மையே வறுமையாக்கி அடிமையின் உருவேற்று புத்தியும் வேகமுள்ள மரணமில்லாத ஆன்மாவுடனும் இறப்புடைய உடலும் மனிதனாக பெண்ணிடம் பிறந்தார். சட்டத்திற்குட்பட்டோரை மீட்க சட்டத்திற்குள்ளானார். எங்கள் மீட்பின் நினைவை ஏற்படுத்தவும் செய்தார். மீட்புக்குரிய மறைப்பொருளை திருமுன்னிலையில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, உம் அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போல் அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகிறோம். தாம் ஒப்புவிக்கப்பட இருந்த இரவில் ஈசோ தம்மாசிர திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி, ஆராதனைக்குரிய தந்தையே, உம் பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காக பிற்கப்படும் என் உடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவ்வளமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாவமன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் இரத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்ததை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களை கட்டளையிட்ட போல் எளியரும் வலுற்றும் திரும்பருமாய் விடியார்கள் உம் திரும்ப நின்றாங்க கூடியுள்ளோம். கைமாறு அளிக்க இயலாரும் பெரும் கொடைகளை நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறீர். முதலை வாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு நிறைய எங்கள் மனிதியல் கொண்டு வீழ்ச்சிட்டு எங்களை கைதுக்கு விட்டீர். வாழ்விழந்த எங்களை வாழ செய்தீர். பாவிழா எங்கள் கடன்களை மன்னித்து எங்களை புனிதப்படுத்தினீர். எங்கள் புத்தி கொழு தந்தீர். எங்கள் பகைவர்களை தோற்கெடுத்தீர். உமது ஆசீர்வாதமாக பொழிந்து எங்கள் வலுவற்ற இயல்பை மாண்புற செய்தீர். நீர் எங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசைகளுக்குமாக நாங்கள் உமக்கு புகழ் வணக்கோ நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, முதன்மை குருந்தரிச்சவனின் தலைவரும் ஆட்சியாளருமான ரோமையில் இருக்குமார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்காகவும் எங்கள் சபையின் தலைவர் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் உயர் பேராருக்காகவும் எங்கள் மறைமாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராருக்காகவும் எங்கள் மறை மாவட்டத்தின் தலைவர் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் ராஜேந்திர நாயருக்காகவும் புனித கத்தோலிக்க திருச்சபையத்திற்காகவும் குருக்கள் ஆட்சியாளர் ஆகியோருக்காகவும் இறைவாக்கினர் திருத்துதல் மறை சாட்சியர் ஆகியோரின் வணக்கத்திற்காகவும் முதுமுநிலை உந்தளாயிருந்த நேர்மையாளன் துயலுமாகிய மறை தந்தர்கள் அனைவருக்காகவும் கவலையுறுவோர் துன்பப்படுவோர் ஏழையர் துயருவோர் நோயிற்றோர் எடுக்கண்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும் மதுபேரால் எங்களை விட்டு சென்ற இறந்தோர் அனைவருக்காகவும் மயிரக்கத்தை நம்பிக்கை நோக்கும் இம்மக்களுக்காகவும் தகுதியற்றனக்காகவும் இப்பலியை ஏற்றருளும். ஆண்டவரே, ஆசிரியத்தருளும் என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்களுக்கு கற்பித்தது போல் மாசு பிரதமான பலிபிடத்தில் முதமிசியானுடைய இரத்தத்தை நாங்கள் மொக்கப்படுகின்றோம். இந்த தினை கொண்டாட்டத்தின் போது இறைவனின் தாயாம் கன்னிமரியா மற்றும் விளங்கிய நேர்மையாளர் துயல்மான தந்தர்களின் புது தினைவானது சிலருக்குரிய அருள் பெருக்காலங்கள் எழ செய்தள்ளும். வாழ்நாள் முழுவதும் அமைதி சமாதானம் எங்களுக்கு அளித்தருளும். நீர் ஒருவரை உண்மையான இறை தந்தை என்றும் மன்பு திருமகன் ஈசம்சியாவின் நீரை அனுப்பினீர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டரும் இறைவனும் ஆகிய மிசியா வந்து வாழ்வழிக்கு நற்செய்தி வழியாக இறைவாக்குனர் திருத்தொழில் மறை சாட்சி துதியர் மறைவல்லுனர் ஆயர்கள் குருக்கள் திருத்தொண்டல் ஆகியோருக்கும் திருமலுக்கு நூறு எழுப்புமான அடையாளத்தால் திடப்பட்ட தூய கத்தோலிக்க திருச்சேன் மக்களான அனைவருக்கும் தேவையான தூய வாழ்வழியை கர்த்தளன் மக்கள் அனைவரும் அறிவார்களாக. ஆண்டவரே, எளியோரும் வலுற்றோரும் துன்புறுமாய் விடியாரலும் நீர் வழங்கிய முன்மாதிரியை பரம்பரையாக பின்பற்றி இப்போதும் பேரால் ஒன்றுடன் திரும்ப நிற்கின்றோம். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாய் ஈசம்சியாவின் திருப்பாடல் இறப்பு அடக்கம் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க பவித்திரிய பிரதிமிக்க விரளிக்க வல்ல இத்தெய்வீக மறைப்பொருளை நாங்கள் மகிழ்வுடன் நினைவுறவும் போற்றவும் நிறைவேற்றவும் செய்கிறோம். ஆண்டவரே, உம் தூயாவி எழுந்தருள்வாராக. நீங்கள் பக்தி வணக்கத்துடன் மௌனமாக மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. உம்மடியாள் திருப்பலியில் அவரந்திரைந்து இதனை ஆசிர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இது எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோரின் தெளிமையிலான நம்பிக்கைக்கும் மகிழ்வித்த அனைவருடன் சேர்ந்து விண்ணரசில் புது வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராய் இறைவா, எங்களுக்காக நிர்வகித்த மேன்மைக்கே வேப்புக்குறைமீட்பந்தடத்தை முன்னிட்டு நாங்களும் இடைவிடாமல் புகழ்கின்றோம். முடைமிசியாவின் விலை கேலா இரத்தத்தால் மீட்கப்பட திருச்சபையில் நாங்கள் மகிழ்ச்சி நம்பிக்கையுடனும் மக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிருள்ள துய வாழ்வழிக்க வல்ல திருப்பெயருக்கு புகழமடக்கோ நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். ஆண்டவரே, ஆசிரளித்தருளும். எங்கள் ஆண்டவராய் இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள். ஆயினும் புகழ் சிறியமிருதமானது அளிப்பது நிறை தன்மைவானது மறைப்பொருட்களிடம் இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராய் ஈசோம்சியாவே, திருப்பெயருக்கு புகழும். ஆண்டவராய் உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வழிப்பதுமாய் இந்த அப்பம் வாழ்ந்திறங்கியது உலகனைத்திற்கும் வாழ்வழிக்க வல்லது. இதை உண்போர் சாக மாட்டார்கள், மாறாக பாமன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வார்கள். வாழ்வு தரும் அப்பம் நானே. பரமசியாதன் சீரக்கரை வைத்த மறைப்பொருளன்றாய்க விண்ணகத்தே நின்றிருந்தேரா வாழ்வு வழங்கும் அப்பங்கா அன்புடனே உந்திடுவோம். இந்த நிலையம் வாழ்ந்திடுவர் பெற்றிடுவர் விண்ணகமானதனே. நம் ஆண்டவராய் ஈசோம்சியாவின் அருளும் தந்தையாய கடவன்பும் தூயாவின் நட்புறவும் நம் அனைவருடன் இருப்பதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நம் மீட்பரின் விலைமதிக்க இயலா திருவுடல் திருத்தங்களின் மறைபொருட்களை நாம் அனைவரு பக்தி வணக்கத்தோடு அணுகுவோம். மனத்துயர் நால்வர் நம்பிக்கையுடன் குற்றம் குறைகளிலிருந்து விலகி பாவத்துக்காக மனவருந்தி
சகோதரர் சகோதரிகளின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவனிடம் அருளையும் பாவ மன்னிப்பையும் இருந்து மன்றாடுவோம். பிளவுகளிலிருந்தும் கலங்களிலிருந்தும் விலகி நம் மனசான்றை தூய்மைப்படுத்துவோம். பகைமையிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் நம் ஆன்மாவை விடுவிப்போம். நற்கருணை உட்கொண்டு தூய ஆவியால் தூய்மையாக்கப்படுவோம். ஒற்றுமையுடனும் ஒருமைப்பாட்டுடனும் புனித மறைபொருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, இவை எங்கள் உடலின் உயிர்ப்புக்கும் ஆன்மாவின் மீட்புக்கும் காரணமாவதாக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உம்முடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் தயவு கூர்ந்து மன்னித்தருளும். அதிக இறைவனாகிய மெமனரசில் பிரதரோடு சேர்ந்து புகழ எங்கள் உதடுகளை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே, எங்களுக்குள் மது சமாதானமும் இதயங்களில் அமைதியும் நிலவ செய்தருளும். எங்கள் நாவுகள் மதுண்மை எடுத்துரைக்கட்டும். எங்கள் வாய்களை புதிய வினைகளாக்கி எரியும் முதலால் மக்கு புகழ் பாடும்போது மது சிலுவை எங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. நீங்கள் ஜபிக்கும் போது இவ்வாறு ஜபியுங்கள் என்று அறிவுரை கூறி நீர் சீடருக்கு கற்பித்த சிறந்த ஜபத்தை உம்மிடமிருந்தே பெற்றுள்ள மன உறுதியுடன் மீண்டும் சொல்ல எங்களை தகுதியுடையராக்கியருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடுவிடாதேயும் தீயாவினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, நல்லவரான முழு முதல்வரே, இரக்கம் நிறைந்த தந்தையே, இரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களை சோதனை விழாதையும் தியான் படையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனில் விண்டிலும் மண்டலும் அரசு வல்லமை மாட்சி மிகாரும் உடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். திவ்ய நற்கருணை தூயவர்களுக்கு உரியது. தந்தை ஒருவரே தூயவர், மகன் ஒருவரே தூயவர், தூய ஆவி ஒருவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். வாழும் இறைவனை போற்றுங்கள். திருச்சபையில் அவருக்கு புகழ் உண்டாவதாக. எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் அவரது இரக்கமும் கருணையும் எங்கள் மேல் இருப்பதாக. நம்மை வாழ்வைக்கும் சோம்சியாவினருள் அவரது கருணையால் நம் அனைவரிலும் நிறைவு பெறுவதாக. இப்பொழுதும் என்றென்றும் ஆமென். சகோதரர் சகோதரிகளே, விண்ணரசின் நம்பிக்கையுடன் இறைமகனின் திருவுடலை உட்கொள்ளவும் அவரது திருக்கண்ணிலிருந்து பருகவும் திருச்சபை நம்மை அழைக்கிறது. தூயாவின் அருள்வரத்தால் புகழ்ச்சிக்குரிய புனித உயிரழிக்க வல்ல இறைத்தன்மை வாய்ந்த இம்மறை பொருட்களை அணுகி இவற்றில் பங்கொழுதாவது பெற்ற நாம் அனைவரும் இவற்றின் வள்ளலான இறைவனுக்கு எப்பொழுதும் புகழும் நன்றியும் செலுத்துவோமாக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, புகழ்ச்சியுரிய புனிதமானவர்களை கிடைத்தன்மை வாய்ந்த மறை பொருளை கடன்களின் பொருத்தலுக்காக இரக்கத்துடன் நீர் எங்களுக்கு அளித்தீர். இக்குடைக்காமை மிக்கிறியமுறைமைக்கு புகழும் வணக்கம் நன்றியும் ஆராதனையும் இடைவிடாமல் செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும். மனிதனத்து நம்பிக்கையான மெசியாவே, புகழ் சிறிய புனிதமானவர்களை கிடைத்தன்மை வாய்ந்த திருப்பலி வழியாக நீர் எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்து குற்றங்களை பொறுத்தல் நீர். உன்னதத்திலிருந்து வந்த ஆராதனைக்குரிய குடை புகழப்படுவதாக. அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும்
உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூவுலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீயாவினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதி முதல் என்றென்றும் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூவுலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். வாழ்வு வழங்கும் தெய்வீக தூய திருப்பலி வழியாக துதியும் புகழும் ஆண்டவர் தம் திருமுன் முறையுடனைத்தோமே. காலம் முடிவுறும் அந்நாளில் மேலுலகெருசலேம் நகரத்தில் வானவர் அணியோடு வலது புறம் அன்போடு நம்மை சேர்த்திடுக. நம்மிலும் உலகம் முழுவதிலும் சபையிலும் அவள் தன் மக்களிலும் ஆண்டவர் அருள்மழை பொழியட்டும். இன்றும் என்றும் என்றென்றும்.